ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் போன வீடியோவில் அனிமே எப்படி வரையணும்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் இப்போ கார்ட்டூன் எப்படி வரையணும்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். போன வீடியோவுக்கு மாதிரி, அதாவது போன வீடியோவுக்கு நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்குலாம் சப்போர்ட் பண்ணல. லைக் என்னமோ ஒரு 22 தான் வந்து, அதுக்கும் கம்மியாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்களா. சரி, இப்போ நம்ம ஓவராக பேசாமல் கார்ட்டூன் மேக்கிங் வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். முதல்ல கார்ட்டூன் வரையில் ஃபேமஸ் ஆனதுன்னா டிங்கிள் தான். நீங்கள் எல்லோரும் சின்ன வயசில் டிங்கிள் படிச்சிருப்பீங்க. என் வயசில் இருக்கிறவங்களும் படிச்சிருப்பீங்க. டிங்கிளில் வர்ற, அதாவது இப்போ நம்ம டிங்கிளோட ஸ்டைலை அடாப்ட் பண்ணி தான் நம்ம இப்போ கார்ட்டூன் வரைய போகிறோம். எனக்கு டிங்கிள் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். எனக்கு டிங்கிள் தான். சரி, வாங்க போகலாம். ஸ்டார்டிங்கில் எப்பயும் போகிற ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளில் ஒரு இது வரைஞ்சிட்டு ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து மங்கியோட ஐஸ். இது வந்து மங்கியோட நோஸ். இது வந்து மங்கியோட மவுத். இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஐப்ரோஸ். மக்களே, என்கிட்ட வந்து ஃபோன் ஸ்டாண்ட் இல்லை, அதனால கொஞ்சம் கேமரா ஆங்கிள் அப்படி மாற்றுறதா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மங்கியோட காது எப்பயும் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் மங்கி வரைகிறீங்கன்னா மங்கியோட மெயின் ஃபேஸ் இங்கே இருக்கணும், காது இங்கே இருக்கணும். இதே ஹியூமன் வரைகிறீங்கன்னா காது வந்து இந்த பக்கமாக இருக்கணும். மக்களே, இப்போ நம்ம ஒரு மங்கி ஃபேஸ் ஒன்று வரைஞ்சிட்டோம். இப்போது நம்ம இது வரைஞ்சிட்டோங்களா. இப்போ நான் வந்து ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். நான் பாடி வந்து அதுக்கு வேறு வீடியோ ஒன்று போடுறேன்னு தனியாக. எப்படி என் மார்க்கெட் எப்படி என்னோடய வியூஸ் பார்க்க வைக்கிற ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது. அதே மாதிரி நான் என்ன பிளானை போட்டாலும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். இப்போது வந்து இந்த மங்கிக்கு வந்து நம்ம டார்க் பண்ணிப்போம் மக்களே. நீங்கள் மோஸ்ட்டாக வந்து மங்கி நோஸை இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். இந்த ரெண்டை விட இது கொஞ்சம் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸி. கொஞ்சம் அந்த ஏப் லுக்கை வந்து கொஞ்சம் இந்த நோஸ் ஸ்டைல் வந்து நல்லாவே கொஞ்சம் காட்டும். கொஞ்சம் வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தடியாக இருக்கணும். இங்கே வந்து ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. அது வந்து அந்த மங்கி ஃபீல் வந்து கொடுக்கும். நான் வந்து மங்கியோட ஹேரை இந்த மாதிரி போடுறேன். இது நீங்கள் மோஸ்ட்டாக எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க. நான் வந்து புஜ்ஜி இருக்கும், இந்த டோரா எக்ஸ்ப்ளோரர் யாரெல்லாம் பார்ப்பீங்களோ அதில் புஜ்ஜியோட அந்த ஹேர் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைல் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி புஜ்ஜியோட உண்மையான பேர் வந்து புஜ்ஜியே இல்லை, பூட்ஸ்.
அது இங்கிலீஷ் டப்பில் வந்து பூட்ஸு, சுட்டி டிவியில் வந்து அது புஜ்ஜின்னு மாற்றிருப்பாங்க. அந்த பேர் நல்லாயிருக்கும். இப்போது கடைசியாக பெண்ணை வச்சு அவுட்லைன் தர்றது. மோஸ்ட்டாக நீங்கள் அனிமேக்கு கூட நீங்கள் பெண்ணை வச்சு அவுட்லைன் தர தேவையில்ல. இருந்தாலும் கார்ட்டூனுக்குனா தந்தால் தான் நல்லாயிருக்கும். கார்ட்டூனில் அனிமே நீங்கள் அந்த ஸ்கெட்சுன்னு வாங்கல அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் கார்ட்டூனுக்கு வந்து அவுட்லைன் தந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸோ பிளாக் பால் பென். நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு இந்த பென்னே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஐப்ரோஸ் அண்ட் ஃபைனல் ரிசல்ட். இதோ இந்த மங்கி வந்துச்சு மக்களே. நான் இதுக்கப்புறமா இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஐப்ரோஸ்க்கு கொஞ்சம் பிளாக் இங்க்கு வச்சுக்கு நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். அப்புறமா லைட்டர் ஷேடிங் தான் மக்களே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இதாக ட்ரை ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் நிறையா டிசைன்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் இந்த டிங்கிள் இந்த ஸ்டைல் நான் பண்ணேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நான் இன்னும் நிறையா இதே மாதிரி நான் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான். தெனாலிராமன். நான் தெனாலிராமன் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு அப்படியே கமெண்ட்ஸில் போட்டுருமாக்க உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.